நாங்கள் இது தெளிவாக பல முறை சொல்லியாச்சு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்தோ அதே தான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியை தான் விரும்புறாங்க. இதுல இதான் அரசுடைய கொள்கையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல பெரும்பாலான மக்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருக்கோ அமைதியான சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் தொடரணும்னு நாங்களும் அரசும் நினைக்குது. இதுதான் நாங்க முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அமைதியாக இருக்கும். இதுல யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். இது ரொம்ப தவறானது. ஏன்னா கோர்ட் இது போன வருஷமே ஜட்ஜி சுவாமிநாதன் இது கொடுத்துட்டாரு தீர்ப்பு, தீபம் ஏற்றி தான் ஆகணும்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது திமுக அரசாங்கம் இதை தடை பண்ணிச்சு, எவ்வளோ பிரச்சனை பண்ணதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே விஷயத்தை தான் இவங்க திருப்பி இந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாத மாதிரி திருப்பியும் அதே விஷயத்தை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறானது. இந்துக்களுடைய மனதை ரொம்ப புண்படுத்துகிறாங்க. இது மாறணும், மாற்றியே ஆகணும். இன்னும் இந்த வரப்போகிற தீபோ நாளில் கோர்ட்டு சொன்னது மாதிரி இந்துக்களுடைய மனதுக்கு சந்தோஷப்படுற மாதிரி அந்த தூணில் தீபம் ஏற்றி ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. முதலமைச்சர் எதுவுமே பேசுகிறதில்ல இது வரைக்கும். ஆனால் இருக்கிற அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையில் ஒரு மத சார்பு உள்ள கட்சி மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறானது. திமுக ஆட்சி என்ன பண்ணிச்சோ அதை கொஞ்சம் மாற்றத்தோடு இவங்க அதே தான் பண்ணுறாங்க. இந்துக்களுக்கு எதிராக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்குன்னு உண்டான கோயில் அது எத்தனையோ வருஷமெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஏற்ற வேண்டியது தான். திமுக ஆட்சியில் இருந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத சமாச்சாரமாக இருக்குது. அப்போ நாங்கள் திமுகவுக்காக விட்டு கொடுக்கணுமா, இல்லை அரசாங்கம் திமுகவுக்கு சேர்ந்துக்கிட்டு செய்யுதா, அது எங்களுக்கு புரியலைங்க. அதனால் இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இடங்கள்லாம் சில கோவில்கள்லாம் இருக்குது. அந்த கோவிலில் நிறைய வருமானம் கூட சுவாமிக்கு வெறும் சாதம் மாத்திரம் தான் நிவேத்தியம் பண்ணுறாங்க. ஏங்க ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்க சக்கரை பொங்கல் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்லி ருத்ராபிஷேகம் நடக்கும்போது மாத்திரம்தான் பண்ணுவோம், மிச்ச நாளில் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். பட் அமைச்சர் இதை பார்த்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ எடுக்கணும். பொதுமக்களுடைய விருப்பம் என்ன, அதுவும் இந்துக்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா அது பிரகாரம் தான் எடுத்துக்கணும். முஸ்லீம்ஸ் அப்படின்னா நாங்கள் வேண்டான்னு சொல்லலை, சகோதரத்துவமே எல்லோரும் வாழ தயாராக தான் இருக்கோம். இருந்தாலும் முஸ்லீம்ஸ் அப்படின்றவங்க ஒரு மிஞ்சி போனால் 300 வருஷம் 500 வருஷத்துக்குள்ளே வந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க பழைய நடைமுறையை பண்ணக்கூடாது? இதுக்கு அரசாங்கம் உடனடியாக ஆக்ஷன் எடுத்து சிறப்பான ஒரு செய்தியை கொடுக்கணும்.